மலரை தூக்கி மணவரையில் வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு பைக் ஓட்டிக்கிட்டு பைக்கில் உட்காந்து ஷோ காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டின மாதிரி இல்லை, உட்காந்த மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலத்தில் 27 மாநில முதல்வர், அவங்க புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கிற முதல்வர்கள் கூட இப்படி ஒரு விஷயங்களெல்லாம் பண்ணுறதே இல்லை. மக்களுக்கு என்ன செய்யணும், அடுத்து நம்ம எப்படி ஆட்சியை பிடிக்கணும், இன்னைக்கு இருக்கும் என்டிஏ கூட்டணி விட நம்ம எப்படா செயல்படணும்னு சொல்லி செயல்படணும் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மத்தியில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் இப்படி கேலி கூத்து பண்ணிக்கிட்டு பேர் சுசுகி ஹசஃபியா. நம்முடைய தமிழக முதலமைச்சர் சொன்னாத்தே நாங்களாம் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இல்லை நீங்கள் இந்த சுசுகி கசஃபியா மேலே உட்காந்துருக்கிறத பார்த்து நாங்களாம் சந்தோஷப்பட்டு ஓட்டு போட போகிறோமா? இது எதுக்குமே சம்மந்தம் இல்லை. அதாவது ஒரு கனவுலகத்தில் எப்படி இருக்கிறீங்கன்னே தெரியலை. இன்னைக்கு பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலி நெல்லை வீட்டில் பார்த்தோம்னா தூய்மை பணியாளருக்கு கொடுக்கப்பட்ட உணவு தரம் இல்லாமல் அவங்க என்ன குப்பையில் கொண்டு போய் கொட்டுறாங்க சாப்பாடை. அவங்க சாப்பாடு மட்டும்லாம் கேட்கவே இல்லை. ஒரு 500 ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் சேர்த்து கொடுத்தாங்கன்னா நல்ல சாப்பாடை சமைச்சு அந்த மக்களே சாப்பிட்டுக்கிருவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு எதில் காசை நம்ம சேர்க்க முடியும், அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு தரம் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கொட்டுறாங்க. அது போக ஸ்கூல் பிள்ளைகளும் காலேஜ் பிள்ளைகளும் ரோடு சரியில்லை சொல்லிட்டு ரோட்டில் உட்காந்து இன்னைக்கு சண்டை போட்டு அடித்து மடுக்கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் எந்த கவலையுமே இல்லாமல் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் உட்காந்து பைக்கில் உட்காந்து ஷோ காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தமிழக மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இனிமேலாவது கொஞ்சம் மாற்றம் வருதான்னு பார்ப்போம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.